அரட்டை வந்ததால வாட்ஸ்அப்போட நிலைமையே இப்போ அதல பாதாளத்துல போய்க்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ இந்த ஒரு அரட்டை அப்ளிகேஷனுக்குள்ள பார்த்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 99% பீப்புள் பார்த்தீங்கன்னா இனிமேல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறதை தவிர்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரட்டை மெசேஞ்சரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி கேளு. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரட்டை மெசேஞ்சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படி இருக்குது? இந்த ஒரு அரட்டை அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை மிஞ்சுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரப்போகிறதா சொல்லி வச்சுருக்காங்க. இதை டெவலப் பண்ணவங்க யாருன்னு தெரியுமா? ஸ்ரீதர் வேம்பு. ஒட்டுமொத்த தென் தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியாக ஏற்படுத்திட்டாரு இந்த ஸ்ரீதர் வேம்பு. ஃபர்ஸ்ட்டு இவங்களோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துட்டு வரலாம். இவங்க பார்த்தா தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் ஒரு நடுத்தர, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. ஸோ 1968 பார்த்தீங்கன்னா இவங்க பிறகுறாங்க. ஸோ ஸ்ரீதர் வேம்பு 1989 பார்த்தீங்கன்னா ஐடிஐ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா பிடெக் தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டும் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பட்டமும் வாங்கி முடிச்சாச்சா. அதுக்கப்புறம் நான் இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடந்திருக்கு. இவங்க நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் படிக்கல. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற பிரின்ஸ்டன் இந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டத்தை பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. 1994 இந்த ஒரு பட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கி முடிக்கிறாங்க. குவால்காமில்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் முறையே பயணத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எதுக்காக படித்தாங்களோ அதுக்கான ஒரு தொழிலை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இந்தியாவுக்கு போயிருக்காங்க. ஸோ சொந்த மண்ணில் நம்ம எதனா பெருசாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆசையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒரு எளிய வாழ்க்கையில் இருந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையாக பார்த்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. 1996 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டார்ட் அப்பை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு அவங்க பார்த்தீங்கன்னா அட்வென்டை பார்த்தா தொடங்குறாங்க. இந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு க்ளவுட் பேஸ்டு கம்பெனியாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஸ்டோரேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஒரு சர்வர், ஒரு ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட், இது எல்லாத்தையும் பார்த்தா டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா இது பார்த்தா ஜோகோ கார்பரேஷனாக பார்த்தீங்கன்னா மாறிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜோகோவை பார்த்து நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆச்சு. நிறைய மக்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களும் பார்த்தீங்கன்னா இதுக்காக வேலைக்கும் போகணும்னு பார்த்தா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோகோ கார்பரேஷனில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் நாடுகள் இருக்குது. ஸோ 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோகோ கார்பரேஷனை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தா க்ளவுட் அடிப்படையிலான மென்பொருட்கள் தயாரிப்பில் பார்த்தா ஜோகோ வேறு லெவல் எங்கேயோ போயிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட க்ளவுட் அடிப்படையிலான மென்பொருட்கள் பார்த்தீங்கன்னா தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜோகோ அந்த அளவில் பார்த்தா ரொம்பவும் ஃபேமஸான நிறுவனமாக பார்த்தா இப்போ மாறிக்கிட்டு வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஜோகோ நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க இந்த வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியனுக்கும் அதிகமான பயணியாளர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா யூசர்ஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்டார்ட் அப்காக பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு பார்த்தீங்கன்னா அவங்க 2021 இந்த பணிக்காகவே பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதை பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஸோ அவங்களுடைய குடும்பத்திலேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவில் சாதிக்க முடியுமான்னு ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு அவங்க பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்க்ளூடிங் எனக்கும் பார்த்தா இவங்க இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து பிறந்தவங்க இப்போ அவங்களுடைய நெட்ஒர்த்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலர் மதிப்பில்னு கேட்டிங்கன்னா 5.8 பில்லியன் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுவே நம்மளுடைய இந்தியன் மதிப்பில்னு கேட்டிங்கன்னா 51 கோடிக்கு மேலே இருக்குன்னு பார்த்தா சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அப்போனா எந்த அளவில் அவங்களுடைய வளர்ச்சி இருந்திருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸ்ரீதர் வேம்பு இவங்க பார்த்தா கொஞ்ச நாளில் பார்த்தா ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தா தெரிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க தான் சொல்லணும். அதாவது பார்த்தா ஜோகோவில் அரட்டை மெசேஞ்சர்னு ஒரு அப்ளிகேஷனை பார்த்தா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை விட டபுள் மடங்காக வேலை செய்ய போகுதுன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம், எப்போ மீட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் பார்த்தா ஷெடியூல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வாட்ஸ்அப்பில் பார்த்தா இந்த ஷெடியூலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை, ஆனால் இதில் இருக்குது. இந்த ஒரு அரட்டை அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நெட்டு கம்மியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வேலை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் 8 KB
இருந்தாலே போதும் இந்த ஒரு நெட்வொர்க் வேகமாகவே வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காரு. ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் என்னென்னா நம்ம அரட்டையில் ஒரு சேனல் பார்த்தா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான சேனலோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக ட்ரம்ப் அவங்க பார்த்தா நம்மளுடைய இந்தியா மேலே 50% டேக்ஸை போட்டு நமக்கு பார்த்தா தொந்தரவாக இருந்துக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அமெரிக்கன் ப்ராடக்ட்டும் வேணாம், எந்த ஒரு அப்ளிகேஷனும் வேண்டாம்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை விட்டுட்டு இப்போ எல்லாரும் இந்த ஒரு அரட்டை மெசஞ்சருக்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ரீசெண்டாக அமெரிக்காவை விட நாங்கள் இந்தியன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவங்க தான், அதாவது பார்த்தீங்கன்னா வளர்ந்தவங்க தான் காட்டுற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஸோ இந்த ஒரு ஸ்ரீதர் வெம்பு அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் எதனா ஒன்று சொல்லிட்டு போங்க. நன்றி நன்றி நன்றி.